என் பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு பகல் வேளை ஏதேனும் ஒரு சத்தம் உன்னை தனிமைப்படுத்தி இருக்குமானால், இதேனும் சத்தம் என் பிள்ளைகளை ஆவியானவரின் சித்தத்தை விட்டு அவருடைய துணையை விட்டு வெளியே கொண்டு வந்திருக்குமானால், ஒருவேளை ஏதேனும் சத்தம் பெயர்சேபாவை விட்டு உன்னை வெளியே கொண்டு வந்திருக்குமானால், அதே எலியாவை தேடி வந்த இன்னொரு சத்தம் இருக்கிறது. எலியாவை, எழும்பு, சாப்பிடு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன்னதரின் சத்தம் எலியாவின் காதுகளில் மறுபடியும் கேட்கிறது. உன்னை அழித்து போடுவதற்காகவா இத்தனை கூரம் கொண்டு வந்தேன்? அவள் கையிலே அழிய கொடுப்பதற்காகவா இத்தனை வருஷங்கள் உன்னை ஆதரித்து நடத்தினேன்? அவள் கையிலே உன் குடும்பத்தை தோத்திரம் அழித்து போட ஒப்பு கொடுப்பதற்காகவா சாபத்தில், பாவத்தில், அக்கிரமத்தில், அநியாயத்தில், பொல்லாப்பில், உலக வழிபாடுகளில், சிற்றின்பங்களில் கிடந்த உனக்கு என் ரட்சிப்பை கொடுத்து, என் அபிஷேகத்தை கொடுத்து இதுவரை கொண்டு வந்து உனக்கு கிருபைகளை, வரங்களை கொடுத்து உன்னதமான சபையிலே உன்னை கிருபையாய் வைத்து உன்னை நடத்துவதற்கு யேசபேலின் கைகளிலே சாக கொடுப்பதற்காகவா? அல்லேலூயா. ஏன் எலிசா, ஏன் எலியா, உன்னை நீ காக்க முற்பட்ட, உன்னை காக்க நான் இருப்பேங்கிறத மறக்க வச்சுட்டு பாத்தியா? ஒரு சத்தம், ஒரு சத்தம். எலியா, ஐயா, எத்தனை வருஷம் உன்னை சீரியர்கள் எல்லாம் அழிக்க நினைக்கும்போ உன்னை தூக்கிட்டு கொண்டு மலையில ஒளிச்சு வச்சனடா. உன்னை மனிதர்கள் எல்லாம் அழிக்க வந்தப்ப உன்னை தூக்கிட்டு கொண்டு ஒளிச்சு வச்சனே. உன்னை எத்தனை வருஷமா ஒளிச்சு வச்சு பாதுகாத்தேன். இப்ப உன்னை பாதுகாக்கிற ஒரு தெய்வம் உண்டுங்கிறத கூட மறந்து நீ உன்னை காக்கிறதுக்கு